வணக்கம் நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 காய்கறி தோட்டத்தோட தொடர்ச்சியான 4வது பதிவு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தாமதமா அந்த பதிவை போடுறதுக்கு. இந்த பதிவுல நீங்க பெரும்பாலும் பார்க்க இருக்கிறது என்னன்னா அறுவடையும், அப்புறம் விதைகள் சேகரிப்பு, அப்புறம் அதை வச்சு நாங்க சமைச்ச உணவுகள், இதை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. நன்றி. என்னோட வீடியோவை நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுல நான் எந்த தேதியில எடுத்தது, எந்த வாரத்துல எடுத்தது அப்படின்னு பக்கத்துல வந்துட்டே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த காலகட்டத்துல நிறைய விளையுது காய்கறிகள் அப்படிங்கறத பத்தி. அதுக்கு தான் நான் போடுறேன். புதுசா வந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை திரும்பவும் நான் சொல்றேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா செடிகளும் நல்லா அழகா பெருசானது மட்டும் இல்லாம காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆகஸ்ட் மாசம் நாங்க நிறைய அறுவடை பண்ணோங்க. அதுல பெரும்பாலும் வெண்டிக்காய், அப்புறமா பெல் பெப்பர், அதாவது கொடை மிளகாய், அந்த மாதிரி இதுதான் நிறைய இது பண்ணோம். வெண்டிக்காய் உண்மையிலே பெஸ்ட் ஃபார் சன்னி கார்டனுங்க. அந்த மாதிரி ரொம்ப வெயில் உங்க தோட்ட பக்கம் அடிக்குதுன்னா கண்டிப்பா வெண்டிக்காய் வைங்க, நல்லா விளையுதுங்க. போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மேரிகோல்டு பிளான்ட்டை கட் பண்ணி விட்டா நல்லா டென்ஸா வளரும்னு. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா அது பிரான்ச்சஸ் நிறைய விட்டு எவ்வளவு டென்ஸா வளர்ந்துருக்குன்னு. அதுல எவ்வளவு மொட்டுகளும் இருக்கு பாருங்களேன். ஸோ அது குட்டியா இருக்கும் போதே இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா அழகா வளருங்க. கேரட் பூக்கள் இன்னும் காயாம இருக்கிறனால நம்ம விதைகள் சேகரிக்கிறதுக்கு இன்னும் அதுக்கு நேரம் வரல. நீங்க என்னோட ஜூலை மாத காய்கறி தோட்ட பதிவு பார்த்திருப்பீங்க. அதுல இருந்த தர்பூசணி செடிக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. நல்லா பெருசா வளர்ந்துருச்சு நம்ம தர்பூசணி செடி. முதல் தடவையா நாங்க தர்பூசணி செடியில இருந்து வர அந்த காய் பார்த்தோங்க. அது பாக்குறதுக்கு அப்படியே அந்த சின்ன தர்பூசணி பழம் மாதிரி ரொம்பவே அழகா இருந்தது. இன்னைக்கு ஆகஸ்ட் 6th. Today August 6. Look at that peppery. எடுத்துறாப்பா, இதையும் ஓட்ட வருது. ஓட்ட விழுந்துருச்சுப்பா. இங்கே பழக்குமா பழக்காதா அப்படின்னு நினைச்ச இந்த மிளகாய் செடி இப்போ அழகா பூ பூத்து நிறைய காய் காய்க்குதுங்க. இந்த வெண்டிக்காய் செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Look at that, Daddy. Amazing. Super pa. These are suspicious. Let's see. Sakravalli kilangu. Much better la. No. Finally. Marigold-y. Everywhere, marigold-y, everywhere. அதுலயும் பூ இருக்கு பார்த்தேன். மிளகு தக்காளி பாத்தீங்களா, நம்ம தர்பூசணி அழகா காய்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. நாங்க கொடியில விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கொடியில தாங்க நிறைய காய்கள் ஃபர்ஸ்ட் வந்தது.
ஒரு 3 காய்கள் வந்து கொடியில மட்டும்தான் வந்திருந்தது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது துளசி செடிங்க. அதுவாவே முளைச்சு அங்கங்க வருது. அப்புறமா நம்ம அந்த கருவேப்பிலை கண்டு எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியாவும் நல்லாவும் வளருதுங்க. நான் லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க, நான் கட் பண்ணி விட்டேன்ல, அது அழகா வளருது பாருங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 10 நாங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துட்டோம். கேரட் எல்லாம், ஐ மீன் பூவை தான் எடுத்திருக்கோம். லுக் அட் தட், மிளகு தக்காளி, மிளகு தக்காளி. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மிளகு தக்காளி செடி கூட நாங்க வைக்கலங்க, அதுவா தாங்க தானா முளைச்சு வருது. இது எங்க வீட்டுல விளைஞ்ச வெங்காய பூங்க. அதுல இருந்து நான் விதைகள் சேகரிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மந்த் எங்களுக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு நல்லா விளைச்சல் கொடுத்ததுங்க. அதே போல குடை மிளகாயும் நல்லா வந்து விளைச்சல் கொடுத்ததுங்க. எங்களோட முதல் மிளகு தக்காளி கீரை அறுவடை. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மிளகு தக்காளி செடி வந்து தானா முளைச்சு வந்ததுங்க. நாங்க 2019 வருஷத்துல ஒரு சின்ன மிளகு தக்காளி செடி வச்சிருந்தோங்க. அதுல இருந்த சில விதைகள் வந்து மண்ணில் இருந்திருக்கும் போல. நிறைய அங்கங்க குட்டி குட்டி செடிகள் வந்து முளைச்சிருந்ததுங்க. என்னோட முந்தைய பதிவு நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து கேரட் வந்து நாங்க மோஸ்ட்லி அறுவடை பண்ணிட்டோம். அதுல ஒரு சிலது மட்டும் தான் நல்லா வந்திருந்தது. நல்லா வராததை நாங்க தூக்கி தாங்க போட்டுட்டோம். ஏன்னா அது பூ கொடுத்துருச்சுன்னா அது வந்து ப்ரொடியூஸ் பண்றதை நிப்பாட்டிடும்.
நாங்க வீட்ல விதை போட்டு வளர்ந்த தக்காளி செடியில இருந்து இப்போதாங்க காயெல்லாம் காய்க்குது. இந்த மாதிரி தர்பூசணியை நீங்க நெட்டு போட்டு வளர்க்கலாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதை இழுத்து கட்டுறதுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வெயிட் தாங்கணும்ல, அது காய் பெருசாக அது வெயிட் தாங்காது. அதனால அதை கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒன்று கட்டையை வச்சு நல்ல ஸ்ட்ராங்கான கட்டையை ஊண்டி அதுல கட்டி விடலாம் கயர் வச்சு. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபென்ஸ்ல அந்த நெட்டை கட்டி வச்சுட்டோங்க. கட்டிட்டு தர்பூசணி பழத்தை தொங்க வைக்கிறதுக்கு பேர்ட் நெட் வாங்கிட்டோங்க. ஸோ நீங்க ஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான இருக்கிற அந்த போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்ல அதை கட்டி விட்டுட்டோம். ஸோ அது நல்லாவே நின்னுது, நல்லா பெருசாகிற வரைக்குமே அது தாக்கு பிடிச்சதுங்க. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தரையிலே விட்டுடலாம். அங்க வச்சிரு. கியூட்டா இருக்குல்லடா. லோச்சன் அது பிரீத் பண்ணவே இல்லையேடா. I think it's dead then. மூச்சுல விடாம நிக்குது மம்மி. பயந்து போய் அதுக்கு இருக்கிற ஒரே டிஃபென்ஸ் பிளே டெட் தான். இங்க மெதுவா கொண்டு போய் பேத்துல வச்சு அங்க முன்னாடி வச்சிரு. மெதுவா தூக்கி போடாத. அப்படி வச்சு. ஏன் சேஞ்ச் மறந்துட்டீங்களா? எடுத்துருங்க. இதே இடத்துல அழகா இருக்கு. சும்மா நல்லா இருக்கு. Wow, Daddy, look at that. How cute, Daddy. Yeah, hopefully that will come. Yeah. Only 2 on the ground, pa. அதான் 5 தான் இருக்கும் மொத்தம், அவ்வளவுதான். அதுக்குள்ள குளிருனா எல்லாமே போயிடுச்சு மாமி. அதுக்கு குளிர் தாங்கல போல புதுசா வர்றதுக்கு. இது கொஞ்சம் சர்வே ஆயிடுச்சு. இந்த ஆகஸ்ட் மாதம் 4வது வாரத்துல பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருந்ததுங்க. கொடமிளகாய் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே தாங்க இருந்தது. அதே மாதிரிதான் இந்த வெண்டிக்காயும். எங்களுக்கு போன வருஷம் வெண்டிக்காயும் கொடை மிளகாயும் ரொம்பவே நல்லா விளைஞ்சிச்சுன்னு தாங்க சொல்லணும். விதைகள் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வெண்டிக்காய் எங்க தோட்டத்துல விளைஞ்சதுங்க. இது விதைகள் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்லா முட்டை விட்டு அதுல இருந்து விதைகள் எடுத்து வச்சிருக்கேன். இது நாங்க வீட்டுல ஹனிடியூ பழம் வாங்கி சாப்பிட்டோம். அதுல இருந்து கொஞ்சம் விதைகள் எடுத்து சேகரிச்சிருக்கேன். அப்புறமா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இது பீர்க்கங்காய். இது கடையில வாங்கின பீர்க்கங்காயில இருந்து எடுத்த விதைங்க. அது பக்கத்துல இருக்கிறது நம்ம வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச மிளகு தக்காளி விதைகள். இது எல்லாத்தையும் நிழல் காய்ச்சலா காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டப்பால போட்டு விதைகள் சேகரிக்க போறேங்க. Home grown pepper. Bell pepper? Yeah, கிட்ட வா.